தன்னம் தன்னனை தன்னோ தனனை தன்னா தானை தந்தனை தம் தன்னனை தன்னா தனனை தன்னா தந்தனை தனனை தன்னா தனனை தன்னா படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பார்வதி பாதபூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அப்படியாகவே இரு பேர்களுமே கையிலே கொலுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. மங்கையான பார்வதா தேவி என்ன செய்கிறாள்? ஆண்டவை என்னைக்கும் போலவே சிவபெருமான் கையிலே கொலுவிருந்து வர பார்வதிக்கு இறைவன் மீது ஒரு சந்தேகம் வந்து விட்டது. என்ன சந்தேகம்? ஆண்டவா பரம்பொருளே, என்னம்மா உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வாருங்க. சரி, உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வருகின்ற போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் வணங்குகிறார்கள். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்னைத்தான் வணங்கி வருகிறார். அம்மா உனக்கு என்ன சந்தேகம்? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆண்டவா, உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது சரி, எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை காலையிலையும் மாலையிலையும் கடவுள் நீர் வணங்கி வருகின்றேன். ஏன் வணங்கி வருகிறீர்கள்? அவங்க ரெண்டு பேரும் யாரு? சொல்லுங்க. ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, அம்மா உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன். ஆமா, ஆன போதிலும் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் மரணமானா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ஆமா, ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் சரி, என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. அப்படி என்ற ஆண்டவன் சொன்ன போது ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் என்ன செய்கிறாள்? அது எப்படி ஆண்டவனார் இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பார் அம்மா ஈசன் ஆண்டவனுக்கு தெரியாமல் ஆதிபராசக்தி இரு
கடவுளார் கண்ணை மறைத்த உடனே கலி உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. ஐயா, உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? நல்லா உறங்கணும்னா அதுக்கு காத்தாடி வேணும். அது வேணுமோ? காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்கமே வராது. பாத்துக்கோ, கண்ணு அவியே செய்யாது. பிறகு அவியலன்னு சொன்னா கண்ணு அவியலன்னா வெந்நிய போட்டு முள்ள. ஆமா, நல்லா கூட மட்டும் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு மாட்டையே கொண்டு போய் தண்ணியில முக்கணும். கண்ணு அவிய மாட்டுக்குனா தூக்கம் வரலன்னு பெரியவங்க அந்த காலம் சொல்லுவாங்க. கண்ணே அவியலையே எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா. தங்கச்சி விரிச்சு ஒன்று சொன்னார் பத்தியலா, என்ன அதுக்குலயும் அவியலன்னு சொன்னா சோடாப்பு போட்டுக்கணுமா, சீக்கிரம் வந்துருமா. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? காட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ராத்திரி விடிய விடிய கண்ணே அவிய மாட்டோம்ன்றுச்சு. அவிய மாட்டோம் அப்படின்னு அந்த காலத்துல உறக்க வரலங்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. அதானே கேட்டேன். அப்போ இந்த பார்வதா தேவியாகப்பட்டவா சரி பகவானுடைய திருக்கண்களை மறைக்க பார்வுலகம் எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்க உலகமே இருள்மயமாக இருக்கும் போது என்னையா நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? முடியாது, இருக்க முடியாது. ஆமா, பெண்ணா பிறந்தவா சரி காலையில எழுந்திருத்து இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இந்த ஐயாவை வேலைக்கு அனுப்பணும். அப்ப அனுப்பி வைக்கணும்னா என்ன நைட்டு ராத்திரி தூங்கும் போதே இந்த மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. வச்சிருக்கோம். மாவு பாக்கெட்டை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சரி அந்த காலத்துல ஆட்டு உரல் இருந்துச்சு. ஆட்டு உரல்ல மாவாட்டி தோசை சுட்டு சாப்பிட்டாங்க. ஆட்டு உரல்ல வலது கையில குழவிய பிடிச்சிக்கிட்டு இடது கைட்டு மாவை தள்ளணும். அப்படி மாவை தள்ளணும். வலது கைட்ட குழவிய பிடிச்சு இடது கைட்ட மாவை தள்ளி ஆட்டணுமோ? இப்படி தள்ளுனோம்னு வையி அப்படியே இந்த இடது கைட்டே வலிக்கணும். ஏமனா எனக்கு இந்த கை தான் விளங்கும். அந்த கைட்டு வலிச்சு விடிய காலத்துல உப்ப போட்டு இந்த கைட்டே பிணையணும். இடது கைட்ட மாவாட்டி தோசை சுட்டா என்னமா மணக்கும்? காலையில தோசையை சுட்டு பாரு, எப்படி இருக்கும்? சாதா தோசையும் அட தோசை மாதிரி மணக்கும். அத நீ உன் வீட்டுக்காரையும் தான் திங்கணும். அந்த கையா நீ சாப்பிட்டு பார்த்தேன்னு வையி, தாத்தா தினம் அந்த தோசை தான் அனுப்ப. நாங்க வரவே இல்லப்பா. அப்ப அந்த காலத்துல ஆட்டு உரல் இருந்ததுனால ஆட்டு உரல்ல மாவாட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த தாய்மார்களுக்காகவே கிரைண்டர் ஒண்ணு வந்துச்சு. பாத்துக்கோ, கிரைண்டர்ல கொஞ்ச நாள் மாவாட்டி பார்த்தா பிறகு அந்த கிரைண்டர்ல உள்ள கல்லை தூக்கி கழுவ முடியலையா? அந்த கல்லை தூக்கி கழுவ முடியலன்னு கிரைண்டரை தூக்கி தூர போட்டாச்சு. அதுக்கு பிறகு இந்த அரசாங்கத்துல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் ஒண்ணு கொடுத்தாங்க. ஆமா, அது 2 பைதா மாதிரி இருக்கும். பாத்துக்கோ, அந்த சின்ன கிரைண்டர்ல கொஞ்ச நாளைக்கு மாவாட்டி பார்த்தா அது மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கு, திடீர்னு ரிப்பேர் ஆகுது. அது வேண்டாம்னு அதை 50 ரூபாய்க்கு கடையில போட்டாச்சு. பிறகு இப்ப தோசை மாவு வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வீட்டுல மாவு ஆட்டி தோசை மாவை பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவுல விக்கி எங்க வேணாலும் வாங்கிக்கிடலாம். அப்போ இந்த காலத்துல இப்படி மாறி போச்சு. அப்போ பூராமே இந்த ஆட்டு உரல் தானே. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாவு பாக்கெட் வாங்கி வச்சு காலையில எழுந்திருப்பார். இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு எந்த ஊர்லயோ எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். ரொம்ப லட்சணம் கலவையா இருக்கும் பாரு. நீ வந்து சாப்பிட்டு பாரு, தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு சாப்பிட்டு பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு தேங்காய் சிரிச்சு வைக்கணும். பாத்தியா, தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு அம்மி இருந்தால அம்மியில அரைப்பா. அப்ப அம்மியும் கிடையாது. இப்ப உள்ள நேரத்துல அம்மிய பூரா இப்ப வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல தூக்கி போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க? துணி துவைக்க. அம்மியில அடிச்சாதான் நல்லா அழுக்கு போகுமா. சில பேருக்கு அம்மியில அரைக்கணும்னு ஆசை இருக்கு. ஆசைப்படுறவங்க தேங்காவை சில்லு போட்டு அம்மியில ஒரு துண்டை வச்சு அம்மி குழவிய தூக்கி ஒரு போடு போடுவா. தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிரும். அதை தேடி பிடிக்க 2 நாள் ஆகும். அதனால அம்மி வேண்டாம்னு அம்மியை தூக்கி தூர போட்டா. இப்ப மிக்ஸி சார்ல போட்டு இப்ப அம்மி இல்ல, வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா. அப்ப இந்த மிக்ஸி சார்ல தேங்காவை போட்டு மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் கைய கொண்டு வப்பா. பாத்துக்கோ,
கைய கொண்டு வைக்கக்கூடிய நேரம் படக்குன்னு கரண்ட் போயிடும். ஐயோ இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோபம். பேதியில போவான் கரண்ட். ஐயோ இப்ப பாக்க லைனை உருவிட்டானே. இன்னும் நான் என்னைக்கு சட்னி வச்சு இந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்க. சரி இந்த வரட்டு இந்த கரண்ட் பில்லுக்கு இந்த வருஷத்துல இந்த மாசத்துல அவருக்கு கரண்ட் பில்லே கட்டக்கூடாது. கட்ட மாட்டேன் அப்படின்னு ஏசுவாங்க பேசுவாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? அந்த வயர்மேன் எழுப்பறி எங்க போய் ஒயரை சரி பார்க்காங்க. அவர் எங்க கிடந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ அவங்க டியூட்டியை ஒழுங்கா பாப்பாங்க. அவளுக்கு தெரியுமா? தெரியாது, வீட்ல இருக்கவங்க தெரியாது. சரி அப்ப கரண்ட் இல்லாமல இருக்க முடியலையானா ஆனா உலகமே இருட்டா இருந்தா நம்ம இந்த சவுண்ட் உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலை பார்க்க முடியும்? அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று சாமி ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவன் தான் பகவான். சக்தி முன்னா உச்சி கண்ண திறப்பாரா, உச்சி கண்ண திறப்பாரா, உலகி ஒளி கொடுப்பாரா. அங்கே உச்சி கண்ண திறந்தவோ உலகமெல்லாம் ஒளியா, எச்சி கண்ண திறந்தவோ நீண்ட ஒளியாகுதையோ. அடக்கி ஒடுக்கி அவர் உச்சி கண்ணையை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறி பறந்து அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒளிமயமா தெரியுது. அப்போ அவர் உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறி பறக்கும் போது ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளியம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் பாடவே, ஆட வேண்டாம் பாடவே, ஆடாளி போடவே. உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி கண்ணி பிறந்ததா, தாயே உச்சி நீ மகாளியம்மோ. உச்சி கண்ணி பிறந்ததா, தாயே உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி நீ மகாளியம்மோ. உச்சி கண்ணிலே காளி அம்சங்களாக பிறந்ததினாலே உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர். வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே குழுவிருக்க வைக்க அவர் அங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி கடவுளால் வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. அப்ப கடவுளார் வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வந்தா இந்த வெள்ளமாகப்பட்டது வெறும் உப்பு தண்ணி. இது பூலகத்துக்கு போனா பூலகமே அழிந்து போகுமே. இந்த சிவபெருமான் தன்னுடைய வேர்வை துளிகளை எல்லாம் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படைத்து நாமத்தை கொடுத்தார்? எப்படி ஐயா? ஆவங்கும் சம்பாதிவு கப்பாதிவு கப்பா, ஓங்க சம்பாதிவு கப்பாதிவு கப்பா, ஒன்னா கடல் ஒரு கடல் ஒரு கடல், அங்கய சந்திவு கப்பாதிவு கப்பா, கருப்பு கடல் இரண்டாம் கடல், முதிய பஞ்சந்தீவு கப்பாதிவு கப்பா,
குமித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னியும் மன்னவன் தேவி 2 பேர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குணமோடு வாழ்ந்து வருகிறார்கள். எல்லைக்கு என்னை போலவும் என்னை பிரியாத தோழர்களைப் போலவும் பூவும் மனமும் போலே பொருத்தமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் இறைவன் அருளால் எவ்விதமான குறையும் இல்லாமல் மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, ஏகபோக வசதி இருக்கு, அவருக்கு ஏராளமா சொத்து இருக்கு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்த போதிலும் ஒரு மனிதனுக்கு செல்வம் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அதாவது வீடு நிறைய, நம்ம பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அதெல்லாம் இருந்த போதிலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. அது மட்டும் இல்ல, ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம், மண்ணு மனை வாங்கி போட்டிருக்கோம். அந்த மண்ணு மனை வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்க பொருள் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. வாய் திறந்து அம்மா அப்பா என்ற அன்போடு அழைக்கணுமானா செல்வத்திலே சிறந்த செல்வம், கனியிலே சிறந்த கனி, சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, அதுதான் பிள்ளை சொத்து என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜனும் நாகக்கன்னியும் 12 வருடமாக பிள்ளை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி என்ன சொன்னா? அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணனா நான் உங்க தேவி நாகக்கன்னி. சாமி இது நாளை இதுவரை நமக்கு மண்ணிருந்து என்ன செய்ய, மனை இருந்து எது செய்ய, பொன்னிருந்து என்ன செய்ய, பொருள் இருந்து எது செய்ய, மண்ணு மனை இருந்துட்டாலும் மண்ணு மனை
குழந்தை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா? அந்த காலம் பெண்ணா பிறந்தவங்க விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவது வழக்கம். காட்டு வேலைக்கு போறது வழக்கம். அப்போ காட்டு வேலைக்கு போனாங்கன்னு சொன்னா அப்படின்னா காலையில 4 மணி 5 மணிக்கு எழுந்தரித்த உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவாங்க. சோளத்தை ஊற போட்டு பணியாரம் சுடுறதுக்கா? சோளத்தை ஊற போட்டு பணியாரமா சுட முடியும்? சோள தோசைக்கு. ஓ, சோள தோசைக்கு. பிறகு சரி, சோளத்தை ஊற போட்டு பல்ல தேய்ச்சி வீடு வாசல தூத்து பெருக்கி கோலத்தை போட்டு குளிச்சு முழுவி சாமியை கும்பிட்டு வந்து பார்த்தானா சோளம் நல்லா ஊறி இருக்கும். ஊறின சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்தூளுக்கு போட்டு இடிப்பாளாம். இது ரொம்ப அதிசயமா இருக்கு. மாமியாலும் மருமகளும் அந்த காலம் ஒத்துமையா மாத்தூளுக்கு போட்டு இடிச்சாங்க. இப்ப உள்ள காலத்துல மாமியா கையிலையும் மருமக கையிலையும் உலக்கைய கொடுத்து பாரு. மாமியா மருமக மண்டையில போட்டுருவா. அவ மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்பா. மாமியா மண்டைய உடைச்சிருவா. இப்ப காலம் அப்படி இருக்கு. அந்த காலம் மாமியாலும் மருமகளும் ஒத்துமையா இருந்தாங்க. அப்போ மாமியாருக்கு பயந்து மருமக நடந்தா. இப்போ மருமகளுக்கு பயந்து மாமியார் நடக்க வேண்டியிருக்கு. ஏன்னா குடிக்க கஞ்சில மண்ணு ஊத்த கூடாது. ஏன்னா குடிக்க கஞ்சில இவன் மண்ணள்ளி போட்டுருவா. ஏதா வாயை குடித்தோம்னா நம்ம பிள்ளை கிட்ட சொல்லி என்னத்தையும் கோல் இழுத்து விட்டுருவா அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்கு. அம்மா அப்புறம் என்ன செய்ய முடியும்? அப்போ மாமியாரும் மருமகளும் மாத்துளக்கு போட்டு இடிச்ச சோளத்தை நல்ல ஒரு மண்பானையில ஒரு பிடிக்கும் பெரிய பானை. 4 பக்கம் பிடிக்கும். ஆமா, அதுல நல்லா துருன்னு வேக வச்ச சோளத்தை கீழே இறக்கிட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டி என்னது முறக்கருவாடு. அந்த முறக்கருவாடு அதே கங்கல்ல போட்டு 2 பிரட்டி எடுத்தான்னா சுட்ட முறக்கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமா. சோள கஞ்சிக்கும் முறக்கருவாடுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோ. ஆமா, இந்த காட்டுக்கு வேலைக்கு வரும்போது நல்ல ஈயம் பூசின பித்தளை தூக்கு சட்டியில ஊத்தி அந்த முறக்கருவாட கந்த துணியில சுத்தி பெட்டியில எடுத்து வைப்பா. சின்ன கலவத்தி ஒரு துண்டு எடுத்து போட்டு ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காடுக்கு வேலைக்கு வருவாங்களா. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கர்ப்பம் இருக்குமா. அப்படியா? ஆமா, அப்படியே அந்த காலம் காட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. அப்ப வரும்போது ஆலமரத்து விழுதுல இந்த பிள்ளைய 2 வயசு பிள்ளைய தூங்க வைப்பா. அப்ப இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது பாருங்க. அப்ப இந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு போனா பிள்ளை நல்லுன்னு தனியா கொடுப்பாங்க. ஆமா, அதுக்குத்தான் பிள்ளையோட போயிருக்காங்க. அப்போ இப்போ உள்ளவங்க மாசமா ஆயிட்டா போதும் டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் தான் எடுத்துட்டு வருவா. ஆமா, ஒரு செக்கப்ல நீங்க நல்லா இருக்கீங்க, உங்க பிள்ளை நல்லா இருக்கு, ஆனா பெட்டை விட்டு கீழே இறங்க கூடாது. கோழி முட்டைய கூட தூக்கிட கூடாது. பிறகு உங்க கருப்பு நல்லா இருக்காது. அதனால பிள்ளை பிறக்கிறது வரைக்கும் இப்ப பூரா ஒரே பெட் ரெஸ்ட். இப்ப 3 மாசத்துல ஒரு ஸ்கேனு, 5 மாசத்துல ஒரு கேனு, 9 மாசம் 10 மாசம் வரைக்கும் ஒரே ஸ்கேனு தான் பாத்துக்கோ. ஆமா, அப்ப அப்படி இல்ல. காட்டுல வேலைக்கு போனா வரப்புலனா வரப்புல, ரயில்ல போனா ரயில்ல, நடந்து போனானா நடந்து, எங்க இருக்காலும் அங்கனே பிள்ளைய பத்தி எடுத்து பெட்டியில வச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துருவா. அந்த காலத்துல உடம்பு வேற சாப்பாடு வேற அப்படி இருப்பதனால அப்படி இருந்திருக்காங்க பலமா. அப்போ இந்த அம்மா வேலைக்கு போய் ஆலமரத்து விழுதுல இந்த 2 வயசு பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வைப்பா. வேலைய பார்த்து முடிப்பா. மத்தியானம் சாப்பிடணும்னு வந்து உட்கார்ந்து அந்த பிள்ளையவும் தூக்கி முன்னால வச்சு சோள கஞ்சி தூக்கு பாத்திரத்தை துறப்பா. கம கம கமன்னு மணக்கும். அந்த சோள கஞ்சி தூக்கு பாத்திரத்து மூடியில இத ஊத்தி அந்த பிள்ளைக்கு கொடுத்து ஒரு கையில சோள கஞ்சியை கொடுப்பா, ஒரு கையில முறை கருவாடை கொடுப்பா. அந்த பிள்ளைய பாத்தியோ, பின்னால பிட்டி தேஞ்சி பின்னால வயிறு தள்ளி கொட்டாமட்டி கணக்கா கத்துன்னு இருப்பான். சவல புள்ள அப்படித்தானே இருப்பான். தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். மாரியம்மாளுக்கு நேர்த்திய கடை மேல் சட்டை போட்டிருக்க மாட்டான். ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான், காக்கி டவுசர். அதுல 24 ஓட்டை இருக்கும் பாத்துக்கோ. அதுக்கு சிப்பும் கிடையாது, பித்தானும் கிடையாது, சின்னதா கொக்கி கூட கிடையாது. இந்த கருப்பு கயிறு இருக்கு பத்தியா, அண்ணா கயிறு, அந்த அண்ணா கயித்துல கட்டி தூக்கி இருப்பான் அந்த டவுசரை பார்த்தா இங்க இருக்கும். அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு பிள்ளைக்கு முன்னால மூக்கு 11 வடியும்.
அந்த காலத்துல இந்த மாதிரி கலியுகம் கிடையாது. அப்ப வந்து நாகரிகம் இல்ல. அப்ப துணிமணி நிறைய கிடையாது. இப்ப நாகரிகம் வந்தாச்சு, வசதி கூடி. 10 வயசு 11 வயசுல தான் டவுசரே போட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பிறந்த உடனே தாத்தாவும் பாட்டியும் தெருவுல ஷட்டி எடுத்துட்டு போறாங்க. பேரனை பாக்குது. புள்ள பிறந்த யோகத்திலயா பேரனுக்கு டவுசர் ஷட்டி எடுத்து போறாங்க. அதானே பார்த்தேன். டவுசர் இல்லாம இருக்கும்போது நாம தான் நின்று இருந்தோம்னு வையும். என்ன செய்வாரு? செந்தட்டியை புடிங்கி தடவிடுவேன். அப்போ ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான், முன்னால மூக்கு 11 பச்சை பச்சைன்னு வடியும். இந்த பிள்ளை எண்ணிவான் தெரியுமா? வயர் பசியில சோளக்கஞ்சி ஒரு குடி குடிப்பான், மொர கருவாட ஒரு கடி கடிப்பான். சோளக்கஞ்சி ஒரு குடி, மொர கருவாட ஒரு கடி, இந்த மூக்க ஒரு உரி. எப்படி இருக்கும்? நல்லா சூப்பரா இருக்கும். சோள கஞ்சிக்கும் முன்னால வடித மூக்குக்கும் உப்பு கருவாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அவன் மூக்க உறிஞ்சி சாப்பிடுவான் பாரு, பரட்டுன்னு அந்த மூக்கு வயத்துக்குள்ள போயிரும். அப்ப அந்த அம்மா சொல்லுவாளா, ஏ என்ன பத்த ஐயா, ஏ நான் பத்த தங்கம், என் பிள்ளை சாப்பிடுதான் அழக பார்த்தா என் கண்ணே பற்றும் பழுக்க அப்படின்னு அந்த பிள்ளைய தூக்கி மடியில வச்சு தாயும் சேயுமா அந்த சோள கஞ்சியை குடிச்சாங்களாம். அப்ப பக்கத்திலே பிள்ளை இல்லாதவளும் வந்திருப்பான் வேலைக்கு. அப்ப அந்த அம்மா நினைப்பாளா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை குப்பையா நினைச்சு வாய்க்கா வரப்புல தட்டிட்டு 2 கை தண்ணியில குடிச்சிட்டு காத்தார புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போவா, பிள்ளை இல்லைன்னு. அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை இல்லா சாதமாது இருக்குதையோ, மதலை இல்லா சாதமாது மறந்து ஒல இருக்குதையோ, குழந்தை இல்லா சாதமாது குழந்தை இல்லா சாதமாது குப்பையாக தோணுதையோ, குழந்தை இல்லா சாதமாது. ஆண்டவன நோங்குவா, பிள்ளை இல்ல கவலையே பெருங்கவல அதிகமா, மதலை இல்ல கவலை மனக்கவல அதிகமா. எங்க நவராஜமன் எங்க நவராஜமன் எனக்கு வைத்த பிராணனா, இதனால இதுவரை என்ன பாவ செய்தேன் ஏந்தும் பிள்ளை நமக்கு. வெள்ளரிக்கா தோட்டத்தில விளையாட பிள்ளை இல்ல, கத்தரிக்கா தோட்டத்தில காய்கறிக்க பிள்ளை, பூசணிக்கா தோட்டத்தில பூசணிக்கா தோட்டத்தில பறிக்க பிள்ளை, பூசணிக்கா தோட்டத்தில. ஏ என் கனவா நாங்க முடி ராஜமன்னவா, வெள்ளரிக்கா தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லை, கத்தரிக்காய் தோட்டத்திலே காய்கறிக்க பிள்ளை இல்லை. அப்படி என்று கண்ணீரை வடிக்கும் போது பார்த்தார் நாகராஜன். அம்மா நாகக்கண்ணி, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். ஈசனின் அருள் இருந்தா 70 கப்பாலும் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும். ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் அழகான ஆண் பிள்ளை இருக்குமடி, நீ கவலைப்படாத அப்படின்னு ஆச்சி தேச்சி மனைவிக்கு ஆறுதலை சொன்னார். அப்ப நாகக்கண்ணி பார்த்தா, ஆனா அப்புறம் இந்த ஆம்பளை உமக்கண்ணையா தெரியும், பிள்ளை இல்ல கவலை பொம்பளைக்கு தானே தெரியும். நீர் காட்டாம்பளை காட்டுக்கு போவீரு வீட்டுக்கு வருவீரு, நான் வீட்டுக்குள்ள 4 சிவத்துக்குள்ளே உட்கார்ந்து யார பார்த்து சொல்ல அப்படின்னு கண்ணீரை வடிப்பா. கஷ்டம் தானே. நீ ஆனா பிறந்த ஆம்பளை பொண்ணா பிறந்தவா, நீ பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்லி அழுவுத. சரி, நான் ஆனா பிறந்த ஆம்பளை காலையில அதிகாலை 5 மணிக்கு டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு அங்க உள்ள இருக்க ஆளுக்க கிட்ட சரி எனக்கு பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்ன சொல்லுவாங்க? காரி மூஞ்சில துப்பிடுவான். பிள்ளை இல்லைன்னு சொன்னா காரி மூஞ்சிலையா துப்புவான்? 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. என்ன பேசுவான்? ஒருவே சொல்லுவான், இல்ல என்ன ஒரு ஆம்பளையா கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்காடா? ஏன் மூத்தவளை கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆகுது, அவளுக்கு பிள்ளை இல்லைன்னா அவளை டைவர்ஸ் பண்ணுடா.
நல்லா சொன்னடே. சரியான உன்னைய மாதிரி 4 பேர் இருந்தா குடும்பம் விளங்குண்டே. யாம்டி? யா. மூத்தவளுக்கு பிள்ளைகளன்னா அவளை டைவர்ஸ் பண்ணு. இது சொல்லறதுக்கு தான் ஆள் இல்ல. அவ தங்கச்சி இருக்கா பாத்தியா அவன் குழந்தையா? ஆமா. அவளை கூட்டிக்கிட்டு வா அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். அதான் நல்ல யோசனை. என்னமோ இவன் கல்யாணம் முடிச்சு பேர்காலம் பார்க்காத மாதிரி பேசுவான். அதானே கேட்டேன். அப்ப 4 பேரு 4 விதமா சொல்லுவாங்க. அம்மா நாகக்கண்ணி இப்ப என்ன பிறந்தவன் சொன்னாலும் ஆம்பளை வெளியே சொல்ல முடியுமா? முடியுமா? அதனால நீ கவலைப்பட வேண்டாம் அம்மா. ஆமா. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்சு ஏழை மக்களுக்கெல்லாம் இந்த முத்தாரம்மா தான் துணை இருக்கணும். தாய் தான் துணை. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளை வரம் வேண்டுமானா பெரியத்தவம் இருக்கணும். மதலை வரம் வேண்டுமானால் மருகித்தவம் இருக்க வேணும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக எப்படி தவம் இருக்க வருகின்றார்கள். எப்படி ஐயா? வெள்ளி சமா தலை முழுகி வெள்ளி சமா தலை முழுகி வெள்ளி சமா தலை முழுகி தலை முழுகி தாளம் முழுகி அங்கே வேறதோ மது இருந்து வாரா இருந்து வாரா ஆமையா வேறதோ மது இருந்து வாரா இருந்து வாரா ஆமையா ஓடையா வேறதோ மது இருந்து வாரா அடி போடு வேறதோ தேங்காய் பழத்தோடு தீபங்களை ஏற்றினார்கள். ஆள குளியமைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கோலை முட்டை வைத்தார். ஒரு குண்டூசியை நாட்டினார். 12 வருட காலங்களாக இறைவனை எண்ணி எப்படி தவமிருந்து வருகின்றார்கள். உண்ணாமல் உறங்கி
12 வருடமா தவம் இருந்தும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. வரல. ஏன் வரவில்லை? நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்க கைலாசமே அங்குமெங்குமாகவே ஆடியது, அசைந்தது. அப்ப ஆண்டவனாகிய பகவான் நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போல கடவுளாகப்பட்ட சிவபெருமான் இரு பேர்களையும் தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். அப்ப என்னைக்கும் போலவே அகில உலகம் எல்லாம் அன்றைக்கு அமுதலக்க பயணம் வைக்க அப்ப பார்வதா தேவியாகப்பட்டவர் பகவானை பார்த்து நினைக்க, என்னைக்குமே இந்த உலகம் எல்லாம் இந்த இறைவன் தானே படி இழக்க போறாரு. பார்வதா தேவி நம்ம கைலாசத்துல எப்பவுமே ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆகையினாலே இவரோடு சென்று இறைவனார் படியிழப்பை நாமல் பார்க்க வேணும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆண்டவனை அழைத்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? சாமி என் கணவராஜமன்னா எனக்கு வைத்த பிராணன்னா நான் உங்களோட படியளப்பை உமையவளும் பார்க்க வேணும். பகவானோட படியளப்பை பார்வதி நான் பார்க்க வேணும். கடவுளோட படியளப்பை நான் கண்ணன் தங்கை பார்க்க வேணும். கடவுளோட படியளப்பை அழகு கண்ணன் தங்கை பார்க்க ஆண்டவா பரம்பொருளே, என்னைக்குமே நீங்க உலகம் எல்லாம் படியிழக்க போனீர்களையானா பார்வதா தேவி நான் கையிலே ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன். அதனால உங்களுடைய படியிழப்பை இன்னைக்கு உமையவன் நான் பார்க்க வேண்டும் இறைவா. கடவுளார் படியிழப்பை நான் கண்ணன் தங்கை பார்க்கணும். ஏ பார்வதி, படியிழக்க வாரம்னு சொன்னா பூலோகத்துக்கு உன்னை என்னால் அழைத்து போக முடியாது. அதனால என்னோடு வந்தையானா எனக்கு இடையூறாக இருக்கும். பார்வதி என்ன என்ன கைலாசத்துல ஒத்திர இருக்கியா? பிறவே அந்த டிவியை போட்டு சன் டிவில எம்ஜிஆர் படத்தை போட்டு பார்க்க வேண்டியதானே? சன் டிவில இப்போ எங்க எம்ஜிஆர் படம் போடுறாங்க? ஒரே நாடகம் தான் போடுறாங்க. பூரா நாடகம் தான் போடுறாங்களோ? பிறவே அப்ப நாடகத்தை பார்க்க வேண்டியதானே? சன் டிவில நாடகம், விஜய் டிவில நாடகம், ஸ்ரீ தமிழ்ல நாடகம், கலர்ஸ்ல நாடகம், அதுல விளம்பரம் போட்டா இதுல பாக்கா, இதுல விளம்பரம் போட்டா அதுல பாக்கா, மாறி மாறி பாத்துக்கிட்டு இந்த வீட்டுக்காரே மறந்துருதா பாத்துக்கோ. நான் வீட்டுக்கு போவேன் வில்லு படிச்சுட்டு. வீட்டுக்கு போகும்போது உங்க ஆட்சி நாடகம் பாத்துக்கிட்டு இருப்பா. நாடகம் அப்ப நான் கொஞ்சம் சோறு வச்சுட்டு வா மாதிரி இப்ப களைப்பா இருக்கு. கோயம்புத்தூருக்கு பாட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா என்ன சொல்லுவா வச்சு சாப்பிடனா சாப்பிடும், இல்லைன்னா விளம்பரம் போட்ட பிறகு வந்து வச்சு தரேன் சாப்பிட்ட பேசாம படும் அப்படின்னு சொல்லுவா. நான் சொல்லுவேன், நீ இப்படியே நாடகம் பார்த்து என் பிழைப்ப கெடுக்க, அதனால என்ன மதிக்க மாட்டோம்ங்க. இப்ப உனக்கு முன்னால நாண்டுக்கு நின்றுவோம்னே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா உடனே கவலைப்பட்டிருப்பாள. அந்த மாதிரி அவ சொன்னா, நீர் நிக்கதே நிக்கியரு டிவியை மறைக்காம மத்தர் நின்னா அங்கிட்டு போய் எப்படி அப்படிங்க நாடகம் என்ன வேலை பண்ணுது பத்தியடா? ஒரு மனுஷன் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் நாடகத்தை மறைக்க. நான் கூட நினைச்சேன் தாத்தா இவ்வளவு பெரிய வார்த்தை சொன்ன உடனே ஆச்சி டிவி ஆஃப் பண்ணிடுவோம் போலுக்கு அப்படின்னு கதையை கேட்டா, ஆச்சி நீ நாட்டுக்கு நிக்க டிவியை மறைக்காம நில்லுன்னு இருக்கா. ஆப்பா பண்ணுவா நாடகத்தை விடாம பாப்பா. அப்ப சீரியல் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எங்க கூட சீரியல் தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சீரியல் பாத்துக்கிட்டு இருந்தா சில வீட்டுல என்ன நடக்கு தெரியுமா? இந்த வீட்டுக்கார ஐயா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா அவரு நைட் ஆனா அவருக்கு சாப்பாடு பொங்கலாம் நேரம் இல்ல பாத்துக்கோ. மறுபடியும் இதே தோசை மாவை மறுபடியும் எடுத்து அத தோசை சுட்டு கொடுக்கான்னு வை. கையில ரிமோட் இருக்கும், ரிமோட்டை கீழே வைக்கவே மாட்டா. டிவிக்கு மாத்தி கிடத்தா ரிமோட்டை கையிலே வச்சுக்கிட்டு அடுப்பறைக்கு போய்
அடுப்பறைக்கு போய் இந்த தோசை கல்லை எடுத்து வச்சு மாவை ஊத்துவான். அப்பவும் டிவியை பார்த்துக்கிட்டே மாவை ஊத்துவா. அவன் டிவியை பார்த்துக்கிட்டே இப்படி மாவை ஊத்தி தேய்ச்சான்னு வை, மாவு பூரா கரண்டியில இருக்கும், தோசை கல்ல ஒட்டவே ஒட்டாது. தோசைக்கல்ல தலைகீழ திருப்பி போட்டா எப்படி ஒட்டும்? டிவியை பார்த்தாலும் குப்பரை போட்டிருப்பா. சரி, அப்புறம் மறுபடியும் அந்த தோசைகளை திருப்பி போட்டு தோசை மாவை ஊத்தி தோசையை தேய்ச்சிட்டு அப்போ டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பா. டிவியை பார்த்து விளம்பரம் போட்டு மறுபடியும் போடுற வரைக்கும் அங்கனே உட்கார்ந்துருப்பா. தோசை தீஞ்சி கருவுன வாட வரும். மறுபடியும் எந்திரிச்சு போய் அந்த தோசையை திருப்பி போட்டு அதை 4ஆ பிச்சு அதுக்கு பிறகு தட்டுல போட்டு சட்னியை ஊத்தி கொண்டு வந்து கொடுப்பா. அப்ப அந்த ஐயா சொல்லுவாரு, கேப்பல வயிறு பசியோட வந்து இந்த தோசையை நல்லா சுட்டு கொடுக்க கூடாதா? ஒரு தோசை 4 தோசையா இருக்க நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு அவ சொல்லுவா. தோசை என்ன மூட்டோடைய முழுங்க போற, பிச்சு தானே திம்ப, பேசாம சாப்பிடும்பா. அவர் எண்ணிவாரு, சரி நம்ம பழப்பு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அவரும் பேசாம உட்கார்ந்து சாப்பிட்ட வீட்டுக்கு போவார். அந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவன் வீட்டுக்கு வந்தா வீட்டை விட்டு அவர் வெளியே போகும்போது அவர் வேலைக்கு போன திசையை பார்த்து இந்த அம்மா கால் நீட்டி உட்கார மாட்டாளாம். அவர் தெற்க கன்னியாகுமரிக்கு போனா தெற்க கால் நீட்ட மாட்டா. வடக்கு மெட்ராஸுக்கு வந்தாருன்னா வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. கிழக்க தூத்துக்குடி போயிட்டா கிழக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாளாம். என்னது கிணத்து வேலைக்கு போயிட்டாரு, தலைகீழ தொங்குவா. புருஷனுக்கு மரியாதை. சுடிதார் போட்டு தலைகீழ நிப்பா. ஆனா இப்போ அந்த காலத்துல அப்படி கணவன் போன திசையை பார்த்து கால் நீட்டாம இருந்தாங்க. இப்போ அப்படியா? இப்போ அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வாராருன்னு வை, இந்த அம்மா சோபாவில உட்கார்ந்து அவர் நெஞ்செதிர கால் நீட்டி இருந்தா தான் கால் உளைச்சலே கேக்கு பாத்துக்கோ. ஆமா, அவர் பாப்பாரு, நீ ஏபிள்ள நீ உட்கார்ந்துக்கோ, ஆமா குறுக்கு வலிக்கு அப்படின்னு கீழே உட்கார்ந்துக்கிடுவாரு. இவன் அவர் நெஞ்செதிர மூஞ்சிக்கு நேரா காலை நீட்டி உட்கார்ந்துக்கிடுவா. ஆமையா, அப்போ இந்த நாடகம் இவ்வளவு வேலை பார்க்க பாத்துக்கோ. அவன் என்ன வேலையெல்லாம் பாக்கு. அந்த காலத்துல புருஷனுக்கு அப்படி மரியாதை கொடுத்திருக்காங்க. பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. புருஷனுடைய பேரை சொன்னா அவளுக்கு மதிப்பு குறைஞ்சிருமா. அவருக்கு மதிப்பு குறைஞ்சு போகும். ஆமா, கணவன் பேரு கருப்புசாமி இருந்தா கிளவி கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டாளாம். அந்த காப்பி போடுவ அந்த இனிப்பு இருந்தா கொடுங்க அப்படின்பா. அத கொடுங்க அப்படின்பா. கணவன் பேரு புதிய சாமி இருந்தா கிளவி கடையில புலின்னு கேட்க மாட்டா. உங்க அத்தானுக்கு ரசம் வைக்க போறேன், அந்த பழம் இருந்தா கொடுங்க என் குழந்தை பிள்ளை. தக்காளி பழமா? தக்காளி பழத்தை நீ தின்னு. ரசம் வைக்க போறவங்க இப்போ கணவன் பேரை இப்படி சொல்லாம கேட்பாங்களாம். அத மாதிரி பார்வதா தேவி கையிலே தன்னந்தனிமையா இருக்கான்னா அந்த காலம் டிவி கிடையாது, டேப் ரெக்கார்டு கிடையாது, செல்போனு கிடையாது, டச் மொபைல் போன் கிடையாது. அதனால நான் தன்னந்தனிமையாக இருப்பதனால உங்களுடைய படியலப்பை நான் உமையவள் பார்க்கணும் என்று பார்வதியும் சொன்ன போது பகவானும் ஏது சொல்வான், அது ஏடி அம்மா பார்வதியே நீ என்னோடு வந்தையா, என்னை ஊறி வந்துச்சு, பகவானோடு வந்தையா, எனக்கு பணி மோசம் வந்துச்சு, கடவுளோடு வந்தையா, கடவுளோடு வந்தையா, மன கவலை வந்து சேரும் அம்மா, கடவுளோடு வந்தையா. தாய படியலக்க வேண்டாம் கையிலே இருந்திடாம பகவானும் சொன்ன போது அந்த பார்வதியும் ஏது ஏது
அடியே பார்வதி, என்னைக்குமே உலகமெல்லாம் ஆண்டவன் நான் தானே படி இழக்க போவேன். இன்றைக்கு என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. உன்னை படி இழக்கும் இடத்திற்கு அழைத்து போனேனையானா படி இழக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் பார்வதி. ஏன் ஆண்டவா, உங்க கூட வந்தா அப்படி என்ன உங்களுக்கு பெரிய கஷ்டம் வரப்போகுது? பார்வதி, உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்து உள்ளேன். உலகத்தில் உள்ள மானிட மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்து உள்ளேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அவருக்கு ஒரு கோட்ட புட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அப்போ கா கோட்டை, அரை கோட்டை, முக்கா கோட்டை, தாத்தா முழு கோட்டி. அது ஒரு பைத்தியார பே காலம். 2 வேட்டியை கிழிக்க. ஆமா, அந்த காலத்துல வந்து இப்படி ஆஸ்பத்திரி, சரி, குடும்ப கட்டுப்பாடு, இப்படி போக்குவரத்து கிடையாது. இல்ல பகவான் கொடுக்காம, கடவுள் கொடுக்காமன்னு 27 பிள்ளை 25 பிள்ளை பெற்றிருக்காங்க. அப்ப 21 பொட்ட பிள்ளை வரைக்கும் ஏன் பெச்சு எடுத்தாங்க தெரியுமா? எதற்காக? இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? இதுக்கு அடுத்தாவது ஆம்பளை பிள்ளை இருக்காதா? இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து 21 பெண் குழந்தை பெச்சு எடுத்தாங்களாம். என்ன செய்ய? ஆமா, அப்ப வந்து 10 பிள்ளை பெத்தாலும் பக்கத்து வீட்டுக்கு தெரியாது, பெரிய சத்தம் கேட்காது. ஆமா, 5 பிள்ளை பெத்தாலும் சரி அடுத்த வீட்டுக்கு கேட்காது. என் பிள்ளை பொண்டாட்டி 8 பிள்ளை பெத்தா எனக்கே தெரியாது. அப்படியா? குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கே தெரியாதியா? 8 பிள்ளை பெத்தா சரியான பாயிண்ட். ஆமா, எனக்கே தெரியாது. சரி, போது நான் வெளியே. அப்ப இந்த இறைவனாகப்பட்ட பகவான் நீ உலகத்தை இப்படியெல்லாம் நான் படைத்திருப்பேன் பார்வதி. எங்க வீட்லயே நான் 3ஆவதா பிறக்கும் போது எங்க அப்பா நான் ஆம்பளை பிள்ளையா பிறப்பம் நினைச்சுதான் 3ஆவது தவம் இருந்தாங்களாம். 3ஆவது நான் பொட்ட பிள்ளையா வந்து பிறந்துட்டு என்ன பார்க்கவே வரல. என் மேல கோவத்துல ஒரு வாரமா என்ன பார்க்க யாருமே வரல. ஆமா, அதுக்கு பிறகு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு தவம் இருந்து 4ஆவது தான் என் தம்பியை பெற்று எடுத்தாங்களாம். பிறகு அப்ப அத மாதிரி அந்த காலத்துல வந்து ஆம்பளை பிள்ளைன்னு அப்படி எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. பிறந்த உடனே பார்க்க வரல, ஆனா இப்ப பார்க்கறதுக்கு உலகம் எங்கும் பார்த்துக்கிட்டு நான் கேட்க. அப்ப இந்த இறைவனாகிய பகவான் இவ்வுலகத்தை நான் இப்படி எல்லாம் படைத்திருப்பேன் பார்வதி. நீ பெண்ணா பிறந்தவா, பேரை மனம் கொண்டவா, சக்தியின் மனதும் இரக்க குணம் உடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. படியலக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் பார்வதி. அதனால கையில அமர்ந்து ஆண்டவன் நான் சென்று வருகிறேன். இறைவா, நீர் என்ன சொன்னாலும் இன்னைக்கு உங்க கூட நான் வரத்தான் போறேன். கண்டிப்பா வருவேன். அப்படின்னா ஒண்ணு, என் கூட வரும்போது எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணே கோபால கண்ணை மீது ஆணையிட்டு கொடுத்தா என்னோட நீ வரலாம் பார்வதி. இவ்வளவுதானா? இத நீங்க அப்பலே சொல்லி இருந்தா நம்ம அப்பலே போயிட்டு வந்திருக்கலாம். பார்வதி பார்த்தா அண்ணன் என்றும் பாராமல் அச்சுதனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து எங்க அண்ணே மேல சத்தியமா உங்க கூட வரும்போது வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவா ஆணையிட்டு கொடுத்தா வாப்பூட்டு சட்டத்தை வாங்கினார். ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக உலகமெல்லாம் அன்னைக்கு இறையிறக்க வேணும் என்று நாளிதினைய கொண்டு நாடெங்கும் வருவார். அங்கே உரிய நல்லதினைய கொண்டு அவர் உலகமெல்லாம் வருவார். மறக்காதனைய கொண்டு மாநிலமும் வருவார். அவர் ஆளாக்கி தினையை உரிமை மேல கவிஞர்கள் கோயில் கொண்டு வரவும். அவர்
ஈரேழு உலகம் எல்லாம் இறையிழக்க வேண்டும் என்று தினையை கொண்டு நாடு எங்கும்படி இழந்தார். உரிய தினையை கொண்டு உலகம் எல்லாம் படி இழந்தார். மறக்கா தினையை கொண்டு மாநிலத்து மக்களுக்கெல்லாம் படி இழந்த ஆண்டவனாகிய பகவான் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டை கிளறுக்கும் வண்டுக்கும் கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் படி இழந்து முடித்தார்கள். படி இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பை தீர்க்க வேண்டும் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டார்கள். ஆல விருட்சகத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு உச்சியிலே ஒரு சின்னஞ்சிறிய பாலகை 10 வயசு இருக்கும் ஒரு சின்ன பையன் இந்த ஆடு மாடுகளுக்காக முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான். பார்த்தா பார்வதி ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகை முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுகிற ஆண்டவா நீங்க காப்பாத்துங்க. பார்த்தார் சிவபெருமான் இதுக்கு முன்னால இந்த ஆலமுறை இந்த இடத்துல இருந்ததே இல்லையே. ஞானத்தால் அறிந்து பார்க்க கண்ணபிரானுடைய சூழ்ச்சி என்று தெரிந்து கொண்டு கடவுள் என்னால் முடியாதென்றார். பார்வதி நீங்க காப்பாத்தலன்னா உங்க கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம்னு சொன்ன உடனே அப்போ இந்த பார்வதி பிடிவாதத்தை ஆண்டவன் ஒன்றும் செய்ய முடியாமல் சரி பார்வதி அவன் கீழே விழும்போது அம்மானு சொல்லி விழுந்தா நீ காப்பாத்த அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் காப்பாத்துறேன் பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்து கீழே வந்தா அம்மா வெண்டும் சொல்லவில்லை அப்பா வெண்டும் சொல்லவில்லை நான் செத்தே விழுந்தா வாக்கு செடியை போக்குறேன் அம்மா